ராணி மங்கம்மாள் காலத்தில் வீரமானியமாக கிடைத்த கிராமம் இது. வீரமல்லு தேவன் என்ற மறவர் குல வீரனே இதை முதலில் வீரமானியமாக பெற்றவன். இப்பொழுது இந்த ஊரில் குடியிருப்பவர்களில் பெரும்பாலும் அவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள்தானாம். மதுரை சீமையிலே மங்கம்மாள் ஆட்சி சீரும் சிறப்புமாக நடந்தவரை தனக்கு கிடைத்த இனாம் கிராமத்தை வீரமல்லனும் சுதந்திரமாக அனுபவிக்க முடிந்தது. மங்கம்மாள் ஆட்சி ஒடுங்கி போன போதுதான் இனாம் சொத்தாக பெற்ற வீரமானியத்தை சுதந்திரமாக அனுபவ பாக்கியத்தை கொண்டாடுவதற்கு தடைகளும் விரோதங்களும் ஏற்பட்டன. தடைகளையும் விரோதங்களையும் ஏற்படுத்தியவர்களோ ஆள்பலம் உள்ள ஜமீன்தார்கள். வீரமல்லனோ கேவலம் ஒரு சிறு கிராமத்தின் தலைக்கட்டு நாட்டாமைத்தான். இங்கே மேற்கு திசையில் உள்ள மலைத்தொடரில் உற்பத்தியாகி வரும் கன்னிமலையாறு என்று ஒரு நதி பாய்கிறது. மூவரை வென்றான் கிராமத்தையும் இதன் தெற்கே 2.5 மைல் தொலைவில் இருக்கும் நத்தம்பட்டி என்ற ஜமீனையும் நடுவே பிரித்து காட்டும் எல்லையாக ஓடியது இந்த கன்னிமாலையாறு. ஆற்றின் வடகரையிலிருந்து வீரமல்லனுக்குரிய இனாம் நிலம் தொடங்குகிறது. தென் எல்லையிலிருந்து நத்தம்பட்டி ஜமீன் நிலம். மூவரை வென்றான் கிராமம் வீரமல்லனுக்கு மானியமாக கிடைத்த நாளிலிருந்தே நத்தம்பட்டி ஜமீனுக்கும் அவனுக்கும் எத்தனையோ சில்லறை தகராறுகள் ஆற்று தண்ணீர் விஷயமாக ஏற்பட்டிருந்தன. ஆனால் மதுரை சீமையில் இருக்கும் மங்கம்மாள் ஆட்சியின் அத்துக்கு பயந்து நத்தம்பட்டி ஜமீன் அவனிடம் அதிகமாக வம்பு வைத்துக் கொள்ள அஞ்சியது. வீரமல்லனுடைய இனாம் நிலத்துக்காக ஊரின் மேற்கே ஒரு பெரிய கண்மாய் அமைந்திருந்தது. அது பெரிய ஜமீன். அதனால் 3 கண்மாய்கள் தண்ணீர் வசதிக்கு போதாது. மழைக்காலத்தில் கன்னிமாலை ஆற்றில் வருகிற அளவற்ற தண்ணீர் பிரவாகத்தை கொண்டுதான் வீரமல்லரின் ஒரு கண்மாயும் நத்தம்பட்டி ஜமீனின் 3 கண்மாய்களும் நிரம்பியாக வேண்டும். இனாம் கிராமமாக விடப்படுவதற்கு முன் மூவரை வென்றான் பகுதி தரிசு நிலமாக கிடந்ததனால் ஆற்று நீர் முழுவதையும் நத்தம்பட்டி ஜமீன் பூரணமாக உரிமை கொண்டாடி வளமுற்று கொழுத்து கொண்டிருந்தது. ஜமீன் நிலங்களில் 2 போகம் 3 போகம் விளைவுக்கு தண்ணீர் கண்டது. இந்த ஏகபோக உரிமை நிலைக்கவில்லை. துரதிருஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ தெரியவில்லை. வீரமல்லன் கண்மாய் வெட்டிய போது ஆற்று மட்டத்தை விட பள்ளமாக அமைந்து விட்டது அவன் கண்மாய். இதன் விளைவு ஆற்று தண்ணீரில் பெரும்பகுதி மூவரை வென்றான் கண்மாயில் பாய்ந்து அதை நிரப்பிவிட்டு வடிகால் வழியே கலிங்கல் மட்டத்தை கடந்து கிழக்கே உள்ள வேறு ஊர்களை சேர்ந்த கண்மாய்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டது.